நீங்க என்ன பார்க்க போறேன்னா, ஐ அம் ஆக்சுவலி த கல்டிவேஷன் பிக்ஸட் வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எபிசோட ஸ்டார்ட்டிங்லயே மக்கள்லாம் பயந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. பின்னாடியே என்னடான்னு பார்த்தா, ஒரு பன்னி மான்ஸ்டர் வந்து தொரத்திக்கிட்டு இருக்கு. "ஏய் ஹியூமன்ஸ், என்னோட பசிய துண்டன உணவா நீங்க மாறிருங்க" அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் நெறைய மக்கள ஒரு கூண்டுல போட்டு அடைச்சு வச்சிருக்கு. நான் சில்வர் மூன் டீமனோட தலைமை சமையல்காரன். என்கிட்ட 18 ஸ்கில் இருக்கு சமைக்கிறது. அத வச்சு நான் உன்னைய சீக்கிரமா சாக விட மாட்டேன். அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது, மேல இருந்து ஒரு பொண்ணு வந்து நடு மண்டையிலேயே உட்கார்றா. அந்த இடமும் சதுருது. "ஓ! நீங்களா? சில்வர் மூன் டீமனோட காட் சிஸ்டர் ஸ்குரில் நீங்களா? ஹே! எல்லாரும் பிஸியா இருக்காங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? நீ அழுகாத. ஏன்னா சில்வர் மூன் டீமன் வந்து உன்னைய பீஸ் பீஸா வெட்டப் போறாரு. எல்லாரும் ஃபாக்ஸ் டீமன தேடி போயிட்டு இருக்காங்க. அது உண்மதான். ஆனா எல்லாத்துக்கும் பசிக்கும். கரெக்ட் தானே? ஆமா. எல்லாரும் சாப்பிடணும்ல. நான் அதுக்கு இன்கிரிடியன்ட்ட தேடி தான் இங்க நான் வந்தேன். அதோட அந்த ஃபாக்ஸ் இந்த வில்லேஜ்ல இருக்கானோ தேடி தான் வந்தேன். அதுவும் என்னோட வேலை தானே? அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே, அந்த கூண்டுக்குள்ள ஒரு வயசானவரும், "ப்ளீஸ் என்னை காப்பாத்துங்க. இவன் வந்து ரொம்பவே ஓல்டா இருக்கான். இவன தூக்கி போட்டுரு" அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் பின்னாடி இருந்து ஒரு பவர் எடுத்துட்டு வந்து கீழ விழுக்காட்டி விட்டுருது. அவனும் கீழ விழுந்து இறந்துடுறான். ஓ! இவங்க ரொம்பவே புத்திசாலிதான். ஏன்னா, இவங்க நமக்கு பிடிக்காத வயசானவங்கள மட்டும் தான் வெளிய அனுப்பிச்சு விடுறாங்க. பெண்கள், அதுக்கடுத்து குழந்தைங்கள அவங்க மறைச்சு வச்சுக்கிறாங்க. நம்மள கொஞ்ச நேரமா யாரோ அங்கிருந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்க்கும்போது, ஓ! இங்க ஒரு ஸ்வீட்டான ஒரு பொண்ணு இருக்கு. அங்க கட் பண்ணா ஒரு இடத்துல இடி, மின்னல், புயலோட நெறைய மக்களும் அந்த புயல்ல மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அத மேல இருந்து ஒரு ஈகிள் மாரி ஒண்ணு பாத்துட்டு இருக்கு. "இத சில்வர் மூன் டீமன் கிங். கிங் இத நீங்க சாப்பிடுங்க. நீங்க பட்டினி கிடக்க எந்த அவசியமும் இல்ல. நீங்க அந்த நைன் டெயில் ஃபாக்ஸ பிடிச்சிட்டீங்களா?" "இல்ல, இல்ல மை லார்ட்." "ஓ! அப்படியா? அது மவுண்டன்ல ஒளிஞ்சிருந்தா, அந்த மவுண்டனையே அழிப்பேன். அது கடலுக்குள்ள ஒளிஞ்சிருந்தா, அந்த கடலையே வேப்பரைஸ் பண்ணுவேன். உன்னால கண்டுபிடிக்க முடியலன்னா, அவள நானே கண்டுபிடிச்சுக்கிறேன். ஆனா அவள கண்டுபிடிக்கும்போது, நீங்களும் சைட் டிஷ்ஷா மாறிடுவீங்க. புரிஞ்சுச்சா?" "புரிஞ்சுச்சு மை லார்ட்." "டீமன் கிங், நான் ஒரு ரிப்போர்ட் கொண்டு வந்திருக்கேன்." "மாஸ்டர் ஒரு ரிப்போர்ட் கொண்டு வந்திருக்கேன் டீமன் லார்ட்." "நீ கண்டுபிடிச்சிட்டியா?" கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா அவங்கள லின் இம்மோர்டல் பவுலின் வந்து தூக்கிட்டு போயிருச்சு." "என்ன? லின் இம்மோர்டல் பவுலின் வந்து தூக்கிட்டு போயிட்டாங்களா? ஆனா நீங்க கண்டுபிடிக்கல?" "மாஸ்டர் என்ன மன்னிச்சிருங்க." அப்படின்னு சொல்லிட்டு அந்த பறவையும் கீழ விழுந்துருது. லின் இம்மோர்டல் பவுலியனோட கிட்டார் வந்து உடைஞ்சிருச்சு. இப்போ அவங்க வெறும் ஊனமுற்றவங்க. அவங்க மாரி ஆளுகிட்ட போய் தோத்துருக்கீங்க. அப்படின்னா நீங்க வாழவே தகுதி இல்லாதவங்க. அதுவும் அப்படியே பயங்கர கோவத்துல இருக்க, "மாஸ்டர், நாங்க 9 டெயில கண்டுபிடிக்கலைனாலும், அதோட தங்கச்சி 6 டெயில நாங்க கண்டுபிடிச்சுட்டோம். நீ ஆனா இப்பயும் கொஞ்சம் ஏதோ யூஸ்ஃபுல்லா தான் இருக்க. தேங்க் யூ மாஸ்டர்." "நான் ஃபர்ஸ்ட்டு அந்த சிஸ்டர சாப்ட்டுறேன். அதுக்கடுத்து வேணா அந்த பெருசா பார்த்துப்போம்." அப்படியே சொல்லிட்டு அதுவும் அங்கிருந்து பயங்கர வேகத்துல பறந்து போயிருது. என்னோட கிளாஸ்ல இருந்து யாருமே தப்பிக்க முடியாது. சில்வர் டீமன் வந்து வெளிய வந்துட்டியான் போல. இப்பல்லாம் சில்வர் டீமன் வந்து அந்த ஃபாக்ஸ தொரத்துறதுல ரொம்பவே ஆர்வம் காட்டிக்கிட்டு இருக்கான். இருக்கிற செலஸ்டியல் டைனஸ்டி எதுவுமே அவன ஒண்ணுமே செய்ய மாட்டேங்குது. இப்படி பார்த்தா அவனுக்கு ஈவில் செய்றதுக்கு அவங்களே உரிமை குடுக்குற மாரி இருக்கு. சில்வர் மூன் டீமன் கிங் டீமன் வந்து கிட்டத்தட்ட காட் டெஸ்ட் ஸ்டேஜ்க்கு போயிருச்சு. அதனால யாருமே அவன எதிர்க்க தயங்க தான் செய்வாங்க. அதனால தான் அவன் நைன் டெயில் ஃபாக்ஸ பத்தி ரூமர்லாம் பரப்ப ஆரம்பிச்சியான். அப்படியே அவங்க பின்னாடியே போய் இந்த நைன் டெயில் ஃபாக்ஸ பிடிச்சிடலாம் சொல்லிட்டு. என்னது காட் டெஸ்ட் ஸ்டேஜா? நைன் டெயில் ஃபாக்ஸ நம்ம தான் எடுத்துட்டு போனோம்னு இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும். அப்ப அவன் பின்தொடர்ந்து வந்தா நம்ம கிட்ட தானே வருவியான். எனக்கு ஒன்றும் அதுல பயம் இல்ல. ஏன்னா என்னோட ஹெவன்லி ஹார்ட் ஜிதார் வந்து இப்போ ரிப்போர்ட் பண்ணிட்டேன். அதனால அவன் வந்தாலும் அவனுக்கு சரியான லெசனை சொல்லி கொடுக்க நான் தயாரா தான் இருக்கேன். ஆனா என்ன ஆனா மாஸ்டர், எப்படியோ கஷ்டப்பட்டு நம்ம மாஸ்டர் லீயோட பேக் யார்ட சுத்தம் பண்ணிட்டோம். ஆனா மறுபடியும் அவன் வந்தானே அது எல்லாத்தையும் அசுத்தமாக்கிட்டு போயிடுவானே. அதத்தான் என்ன பண்ணன்னு தெரியாம உட்காந்துருக்கேன். இதனாலதான் மாஸ்டர் லீ வந்து என்கிட்ட முன்னாடியே சொன்னாரு, இது ரொம்பவே கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்கன்னு. இதுல ஏதாச்சும் பிரச்சனை வந்து மாஸ்டர் லீ என்கிட்ட திருப்பி கேட்டா என்னோட 3000 வருஷ பேரு இதுலயே முடிச்சு விட்டுருவானுங்க. ஓ அதுதான் பிரச்சனையா? இதுதான் ரொம்பவே முக்கியம். மாஸ்டர் லீவோட செஸ் பீஸா நான் ஹெல்லுக்கே போனாலும் சரி, அங்கேயும் நான் விட்டு கொடுக்காம தான் இருப்பேன். கின்னு வந்து உங்களோட எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டா. உங்களால கின் வந்து என்லைட்மெண்ட் அடைஞ்சிட்டா. நீ எனக்கு ஒரு ஒருத்தி டிசபிள் தான். அங்க கட் பண்ணி கொஞ்சம் தூரத்துல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபாக்ஸ் ரொம்பவே சோகத்துல உட்காந்துருக்கு. நான் கண்டுபிடிச்சிட்டேன் கியூட்டான சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு 2 மான்ஸ்டரும் அதை அட்டாக் பண்ண வருது. இதுவும் அங்கிருந்து ஒரு ரோலிங்க போட்டு தப்பிச்சு ஓடி போயிருது. என்ன நடக்குதுங்க? எனக்கு யாருனாச்சும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஓடிக்கிட்டு இருக்கும்போதே அது ரொம்ப சிறுசா இருக்கு. ஆனா எவ்வளவு வேகமா ஓடுதுன்னு பாரு. போங்க, புரிஞ்சிச்சு மாஸ்டர். ஓ இதுதான் 6 டெயில் ஃபாக்ஸா? இல்ல இங்க என்னவோ சந்தேகமா இருக்கே. இது வந்து 7 டெயில் ஃபாக்ஸ். இது எவால்வ் ஆயிருச்சா? இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. இது எப்படி நடந்துச்சு? இந்த 2 ஃபாக்ஸ் கிட்டயும் ஏதோ சீக்ரெட் இருக்கு. ஏன்னா ஒரு ஃபாக்ஸ் வந்து 6 டெயில இருந்து டைரக்டா 9 டெயிலுக்கு போயிருக்கு. இந்த ஃபாக்ஸ் வந்து 6 டெயில இருந்து இப்ப 7 டெயிலுக்கு வந்திருக்கு. நான் அதுங்க ரெண்டுத்தையும் பிடிச்சு அது வகுத்துல இருந்து இந்த உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சுக்கிறேன். அப்பனா தான் நான் இம்மார்டல் ஆகிறதுக்கு ஒரு வழி கிடைக்கும். அதுவும் தப்பிச்சு ஒரு தூரமான இடத்துல போய் ஒளிஞ்சிருக்கு. சிஸ்டர் என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு
என்னைய கண்டுபிடிச்சிட்டா என்னைய சிஸ்டரும் கண்டுபிடிச்சிருவாங்களே அப்படின்னு அதை நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது பக்கத்துலயே அந்த டீமன்ஸும் வந்துருது. நாங்க உன்னைய கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வர இது வாங்குறது தப்பிச்சு ஓடி போயிருது. எனக்கும் இந்த மாதிரி கேம்லாம் ரொம்பவே பிடிக்கும். நானே இங்கேருந்து மாட்டினாலும் என்னோட சிஸ்டரை மட்டும் காட்டி கொடுக்க கூடாது. நான் இங்கேருந்து ஆப்போசிட்டா ஓடினா அவ சிக்க மாட்டா அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்கும்போதே முன்னாடி ஒரு உருவம் தெரியுது. யாரான்னு பார்த்தா சில்வர் மூன் டீமன் கிங் வந்துட்டியான். ஹே சின்ன முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் அட்டாக் பண்ண அந்த அட்டாக்கும் பயங்கரமா இருக்கு. அதுவும் அந்த ஃபாக்ஸ் வந்து அட்டாக் பண்றதுக்குள்ளேயும் அதுவும் வேனிஸ் ஆயிருது. யாரான்னு பார்த்தா கியூன்னு தான் வந்திருக்காங்க. யார் இவங்க? லிட்டில் பாக்ஸ், இதை யோசிக்கிறதுக்கெல்லாம் டைம் இல்லை, இங்கிருந்து ஓடு. சில்வர் மூன் டீமன் கிங், உன்னோட டைம் வந்துருச்சு. என்ன விதமான வழி இது? இப்பதான் இந்த டீமன் பாக்ஸை நான் பிடிக்கலாம்னு நினைச்சு வச்சிருந்தேன். அதுக்குள்ளேயே தப்பிச்சு ஓடிடுச்சே. ஹே, உங்க எல்லாத்துக்கும் தெரியும் நான் ஒரு லேசியான, அதே விதத்துல ஒரு கோவக்கார கழுகுன்னு. என்னோட ஹண்டவே நீங்க தொல்லை பண்ணிட்டீங்களே. நீங்க என்ன சாகிறதுக்கு விருப்பப்பட்டீங்க வந்துட்டீங்களா? அதுவும் அதோட பவரை ரிலீஸ் பண்ண. ம் ஏற்கனவே எனக்கு தலைவலிக்குது. எதுக்கு நீ கத்திக்கிட்டே இருக்க? அமைதியாரு. எக்ஸ்பர்ட் வந்து தூங்கிட்டு கூட இருக்கலாம். உண்மையிலேயே நீங்க யாரு? என் பேரு யோமஞ்சி. நான் லின் இம்மார்டல் போலியன்லேருந்து வந்திருக்கேன். நான் மனுஷங்களுக்காக டீமன்ஸை எலிமினேட் பண்றேன். யோமஞ்சியா? இந்த பேரை நான் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேனே. ஓ, நீதான் அவனா? நீ ஆயிரக்கணக்கான வருஷங்களா அந்த கதவு பின்னாடி தானே இருந்த. இப்போ மட்டும் எதுக்கு வந்த? உன்னோட அந்த ஜித்தார் வந்து உடஞ்சதுல இருந்து நீ கல்டிவேஷன் பண்றதவே விட்டுட்டேன்னு கேள்விப்பட்டேன். நீ அதுக்கடுத்து எதுக்கு கல்டிவேட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு மனுஷங்களோட இருந்த கனெக்ஷனை கட் பண்ணிட்ட போல. நீ உண்மையிலேயே ஒரு கோலை, வேற எதுவும் இல்ல. ஹோ, நான் நினைச்சு கூட பார்க்கல நீ உண்மையை கண்டுபிடிச்சிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு குயின்னு சொல்றாங்க. சரி சரி, முட்டாள்தனத்தை நிறுத்து. நம்ம இப்ப சண்டே ஆரம்பிப்போமா? ஏன்னா உன்னை இன்னைக்கு தோக்கடிக்கலைன்னா நான் வாழ்றதுக்கு அர்த்தமே இல்ல. அவரே நினைச்சுக்கிறாரு அவர் ஒரு மாஸ்டர் நடத்துற செஸ் பீஸ்ன்னு. சரி, அப்ப இவனை ஜெயிச்சா மட்டும்தான் எனக்கு ஃபாக்ஸ் கிடைக்கும்னு நான் அதுக்கு தயார் தான். இவங்களும் மாத்தி மாத்தி பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த சண்டை பயங்கரமா தெறிக்குது. இதுக்கு முன்னாடி நீ பொய்யான ஹெவன்லி ஹார்ட் ஜித்தார வச்சிருந்த. அப்ப எல்லா டீமன்ஸும் உன்னை பார்த்து பயந்துச்சு. ஆனா இப்ப கதையே வேற. ஏன்னா உன்கிட்ட ஜித்தார் இல்ல. அப்ப நான் எதுக்கு உன்னைய பார்த்து பயப்படணும்? அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அட்டாக் பண்ண வர்ற அதுக்குள்ளேயும் யோமெஞ்சியும் டக்குனு ஜிதார் எடுத்து ஒரே ஒரு நோட்டை மட்டும் தான் வாசிக்கிறாரு. அதுக்கே அவன் தெரிச்சு போய் விழுந்துடுறான். மாஸ்டர் மாஸ்டர், ரொம்பவே சத்தம் போடாதீங்க. ஏன்னா அது எக்ஸ்பர்ட்டுக்கு கேட்டுரும். ஓ, நான் மறந்துட்டேன். என்லைட்மெண்டால உருவாக்கப்பட்ட ஜிதாரா, இது ஹெவன்லி இடத்துலயும் ஒண்ணு தானே இருக்கு. அது எப்படி நீ உருவாக்குன? அதுவும் என்லைட்மெண்ட் பேம்பு இல்லாம. ஓ, இப்பதான் புரியுது. மாஸ்டர் எனக்கு இத முன்னாடியே தெரிஞ்சுத அந்த பேம்புவனை கொடுத்துருக்காரு. இதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். ஏன்னா மாஸ்டரோட செஸ் பீஸ்ல நான் முன்னாடியே இருந்திருக்கேன். ஓ! ஆமா. யோமஞ்சி, நீ என்னைய கொல்ல மாட்டேன்னு சொன்னா, நான் உனக்கு சீக்ரெட் சொல்றேன். ஓ! உனக்கு ஒண்ணு தெரியுமா? நீ கொண்டு போனியே அந்த 9 வால் நரி, அது வந்து முன்னாடி 7 வால் நரியா தான் இருந்துச்சு. அந்த 7 வால் நரியிலிருந்து 9 வால் நரியா மாற, அதுக்கு கிட்டத்தட்ட 3 வருஷம் தான் எடுத்துக்கிச்சு. அதோட அது இன்னல்களையும் நெறைய கடந்து வந்துருச்சு. இதுக்கு பின்னாடி ஏதோ ஃபேண்டாஸ்டிக் ஒரு வாய்ப்பு இருந்திருக்கு. அதுக்கு இப்ப என்னாவாம்? இல்ல, இத பத்தி நம்ம ஆழமா தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நாம இம்மார்டல் ஆகுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாகும். இவர் சொல்ற வாய்ப்பு வந்து மாஸ்டர் லீய பத்தினது தான் நெனைக்கிறேன். ஆமா, அதாத்தான் இருக்கும். என்ன யோமஞ்சி, என் கூட ஒர்க் பண்றியா? உனக்கும் ஆசையா தானே இருக்கும் இம்மார்டல் ஆகுறதுக்கு. அப்படித்தானே? அப்படித்தானே? அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சிரிச்சுக்கிட்டு இருக்க. ஆனா எதுக்கு இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க என்னைய? இது ரொம்ப பெரிய சீக்ரெட் இத. ஆனா இப்ப என்னவாம்? அப்படின்னு சொல்றதோடயே இந்த சாப்டர் இங்கேயே முடியுது.